இந்த 4.5 ஆண்டு காலில் பண்ண முடியாததை 45 நாளில் எப்படி பண்ணி முடிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இல்லை, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு இன்னைக்கு கிளம்புனதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பான ஒரு செயல். ஸ்டாலின் இன்னைக்கு செய்யக்கூடிய செயல் மக்களுக்கு எடப்பாடியாருக்கு அடுத்த ஒரு முன்னோட்டத்தை, ஒரு எழுச்சியைத்தான் இந்த பயணம், ஸ்டாலினுடைய பயணம் அடுத்த ஒரு நல்ல ஒரு பயணத்தை தான் தொடங்குறதுக்கு அவருக்கு இன்னும் எழுச்சி கொடுக்கக்கூடிய மக்கள் மனதில் அடாடா எடப்பாடியார் இந்த எழுச்சி பயணத்தை ஆரம்பித்ததால் பயம் கொண்டு இந்த ஸ்டாலினுடைய டிராமா குரூப் தன்னுடைய பயணத்தை ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திட்டத்தின் மூலம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த பயணம் மிகவும் ஒரு வெளிப்படையாக ஒரு பயணமாக இல்லாமல் மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். எப்படி சப்போர்ட்டாக இருக்கும்னா, எடப்பாடியாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் இந்த பயணம் அமையும். காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த 4.5 ஆண்டு காலில் பண்ண முடியாததை 45 நாளில் எப்படி பண்ணி முடிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இல்லை, ஒவ்வொரு திட்டம் இன்னைக்கு போடல. அவர் என்னைக்கு முதலமைச்சராக பதவி ஏற்றாரோ அந்த காலத்திலிருந்து பல திட்டங்களை முடக்கி இருக்கிறாங்க. பல திட்டங்களை, அவங்களுக்கு சாதகமான திட்டங்களை எல்லாம் ஓட்டு வாங்கிறதுக்காக பல திட்டங்களை எல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த திட்டங்களில் இந்த 4.5 ஆண்டுகள் செய்ய முடியாத திட்டத்தை 45 நாட்களில் 10,000 முகாம்கள் மூலம் செயல்படுத்த முடியும் என்றால் இந்த 4.5 ஆண்டுகளில் எவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தியிருக்க முடியும்?